கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அதிகாலையிலே தேவனை தேட வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். மூன்றாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய வாசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். இதுதான் அந்த உடன்படிக்கை பட்டியலே காணப்பட்டது. மன்னாயின் பொற்பாத்திரத்திலே வைக்கப்பட்டது. ஆரோனின் தளிர்த்த கோல். மூன்றாவதாக கற்பலகைகள். இந்த நாளிலே கூட அந்த ஓபேத் ஏதோம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவர்கள் வாழ்க்கையில காணப்பட்டது. அவருடைய அந்நியனாய் இருந்தாலும் கூட தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது நிமித்தம், ஐயோ தாவீது ராஜா இந்த பெட்டியை நம் வீட்டில் வைத்து விட்டார். ஆனா அந்த பெட்டியினுடைய சரித்திரத்தை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏனென்றால் ஓபேத் ஏதோம் தாவீதுக்கு ஒரு பாடி கார்டு, ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் மாதிரி. ஆனால் அவனுக்கு தெரியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெட்டி பிடிக்கப்பட்டது. அது பெலிஸ்தியருடைய வீட்டிலே காணப்பட்ட போது எத்தனை வாதை கடந்து வந்தது. அதற்கு பின்பு அமினதாப் வீடு அந்த பெட்டி நிமித்தம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது. அதற்கு பின்பு அதை கொண்டு வரும்போது ஊசா தொட்டதினால் அந்த ஊசா மரித்தது. இப்பொழுது அது என்னுடைய வீட்டிலே இருக்கிறது. இது எவ்வளவு பயபக்தியோடு இதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு உள்ளம் இருந்தது. கர்த்தருக்கு அந்நியனாய் இருந்தாலும் கூட இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆனா அந்நியனாகிய கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே இருந்தது நிமித்தம் அவன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு உன்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன் வீட்டிலே காணப்பட வேண்டும். யோபு 28:26 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பொல்லாப்புக்கு விலக்கி வாழ்வதே தேவனுக்கு பயப்படுகிற பயம். அந்த தீமைக்கு வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு நீ தீமையை வெறுப்பது கிடையாது, பொல்லாப்புக்கு விலகி வாழ்வது கிடையாது. நீ பொல்லாப்புக்கு விலக்கி வாழ்வாயானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்திலே காணப்படும். தீமைகளை வெறுக்க வேண்டும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் ரத்தத்திலே தீமைகளை வெறுத்தால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்திலே காணப்படும். உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 103:13 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படும் போது தேவன் நம்முடைய குடும்பத்துக்காக இறங்குவார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 19:23 சொல்லுகிறது, கர்த்தருக்கு நாம் பயப்படும் போது தீமை நம்ம குடும்பத்தை அணுகாது என்று சொல்லி. சங்கீதம் 147:11-13 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். சங்கீதம் 111 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது 1-2 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படும் போது சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு நீ தேவனுக்கு பயப்படும் போது கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருகிறார். தேவனுக்கு நீ பயப்படும் போது கர்த்தர் உன் குடும்பத்துக்காக இறங்குவார். நீ தேவனுக்கு பயப்படும் போது தீமை உன் குடும்பத்தை அணுகாது. நீ தேவனுக்கு பயப்படும் போது தேவன் உன் மீது பிரியமாய் இருக்கிறார். தேவனுக்கு பயப்படும் போது உன் சந்ததி விசேஷித்த விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு ஓபேத் ஏதோமுடைய குடும்பம் வீட்டிலே எந்த தீமை அணுகாதபடிக்கு விசேஷித்த ஞானத்தினால் கர்த்தர் நிரப்பி தேவனோட குடும்பத்துக்காக இறங்கி அவர்கள் மேல் பிரியமா இருந்து அவருடைய சந்ததி அந்த குடும்பத்திலே ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம். அண்ணால் எல்கனாவுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது நிமித்தம்தான் அந்த பொருத்தனை நிறைவேற்றி அவருடைய பிள்ளையை கொண்டு போய் ஆலயத்திலே விட்டது நிமித்தம் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன் குடும்பத்திலே காணப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படும் போது பொல்லாப்புக்கு நீ விலகி ஓட வேண்டும். தீமையை வெறுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு துணிகரமாய் பாவம் செய்வது கர்த்தர் அனுபவிக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு அது நிமித்தம் சிக்ஷைகளும் தண்டனைகளும் தான் உன் வாழ்க்கையில கடந்து வரும். ஆண்டவருக்கு பயந்து ஜீவிங்கள். கர்த்தருடைய வேதத்தை தியானியுங்கள்.
அதிகாலையிலே அவரை தேடுங்கள், அவருடைய வசனத்தை தியானியுங்கள், அவருக்கென்று சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ உங்களுக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஆண்டவரே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கள் வாழ்க்கையில இருக்கும்போது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஞானத்தை தந்து எங்களுக்கு இறங்குவீரப்பா. எங்கள் மீது பிரியமா இருக்கிறீர் சுவாமி. தீமைகளை அணுகாதபடி எங்களை காத்துக் கொள்கிறீரப்பா. எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். இன்றைக்கு தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பொல்லாப்புக்கு விலகி ஓடுவதே தேவனுக்கு பயப்படுகிற பயம். அந்த பயத்தினால் தேவன் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.